is painting the school. கொஞ்சம் ஆக்டிவ் பாசிவ் வாய்ஸ் திரும்ப சொல்லு. ஆக்டிவேஷனா பாசிவ் வாய்ஸ் Painter is painting. நான் தெரிஞ்சுக்கணும் போ. சொல்றேன். Painter is painting the school. இப்ப சொல்லுங்க passive voice நச்சுன்னு இருக்கும் பாருங்க. நல்லா சொல்லுங்க, இது மட்டும் சொல்லுங்க, எப்படி எவ்வளவு கரெக்டா இருக்கும் பாருங்க. The school is being painted. Yeah, painter. அதெல்லாம் போடவே வேண்டாம். Is being painted. Being painted. இப்ப ஸ்கூலுக்குள்ள போக முடியாதுப்பா. The school is being painted. முடிச்சு போச்சா? எவ்வளவு நச்சுன்னு அவங்க வருது பாத்தீங்களா? ஏன்னா பெயிண்டர் தான் பெயிண்ட் பண்ணுவாரு. So the school is being painted னு கட் பண்ணிக்கலாம். எதுக்கு பாசிவ் வாய்ஸ் யூஸ் பண்றது இது காரணம். இந்த பர்ஸ் ஸ்டோலன்னா இது பர்ஸ் வந்து கால்ரெடி தொலைஞ்சு போச்சு, திருடப்பட்டிருக்கிறது. ரொம்ப தெளிவா இருக்கு பாருங்க. இந்த பாருங்க. நமக்கு யாருன்னு தெரியாது நமக்கு. அப்ப என்ன பண்ணுவீங்க? Someone steals the purse. நல்லா பாத்துக்கீங்க. The purse was stolen. நான் போயிட்டு இருந்த பஸ்ல அடிச்சிட்டாங்க. இப்ப யார் கிடையாது. பேசுறப்ப பாத்துக்கணும். மியூட் பண்ணிக்கிறேன். The purse was stolen. நல்லா பாத்துக்கீங்க. The purse was stolen. நமக்கு தெரியும். யார் திருடுனதுன்னு தெரியல. இந்த செயல் மட்டும் தெரியுது, காணா போச்சு. இப்ப என்னங்க இங்க ஆக்டிவ்ல சொன்னா என்ன சொல்லலாம்? புவனேஸ்வரி, someone Stolen. அது அந்த அஞ்சை மட்டும் தெரியணும் உங்களுக்கு, அவ்வளவுதான். அது ஈஸியா கத்துக்கலாம். இல்ல அந்த அஞ்சை மட்டும் சொல்லுங்க பாப்போம். Steal. V1 V2 V3 V4 V5 சொல்லுங்க பாப்போம். Stolen. இல்ல ஸ்டீலுக்கு அப்புறம் என்ன வரும்? Stole, sir. Stole. Yes, stole. அவ்வளவுதான். Someone stole the purse. அது மட்டும் நமக்கு தெரிஞ்சா போதும். Someone stole the purse போட மாட்டாங்க பேப்பர்ல, ரிப்போர்ட் பண்ண மாதிரி. ரிப்போர்ட்டிங் லாங்குவேஜ் என்னன்னா பாசிவ் வாய்ஸ் தான். The purse was stolen போட்டுருவாங்க. அது ஒரு இது ஒரு காரணத்துக்காக சொல்லு. இதுல வந்து என்னன்னா எல்லாம் சொன்னாலும் நீங்க வந்து ரெண்டையும் நீங்க கனெக்ட் பண்ற மாதிரி இருக்கும். இந்த கன்வர்ஷன்ல பாருங்க, blank screen இங்க பாருங்க. சார் நான் டவுட் சார். இப்ப ஆக்டிவ் வாய்ஸ்ல வந்து அஃபர்மேட்டிவ் கொஸ்டின், நெகட்டிவ் கொஸ்டின் எழுதுற அது மாதிரி பாசிவ் வாய்ஸ்ல அது மாதிரி எழுதலாமா சார்? எல்லாமே இருக்கு. அது இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகே சார். எல்லாமே இருக்கு. இப்ப பாருங்க, he is being insulted by my father. யாராவது ஒருத்தவங்க இது அப்படியே அடிங்க, இது என்னன்னு எனக்கு சொல்லு. இந்த 1 to 20 பாத்தீங்க இல்லையா? 1 to 20ல இது என்ன நம்பரு, எப்படி மாத்தலாம், மாத்தினா எப்படி மீனிங் இல்லாம எப்படி கொண்டு வந்து கரெக்டான மீனிங்கோட வச்சுக்கலாம், மீனிங்கை மாத்தாம எப்படி கொடுக்கலாம். He is being insulted by father. இது ஆக்டிவ்ல மாத்த முடியுமா? The father. My father was insulting someone. Insulting. இல்ல someone இல்ல, he எல்லாம் இருக்குது. someone போடவே வேணாமே. The father is insulting me. Him. me வராதே. My father னு கொடுத்திருக்கீங்களா சார்? he insulting him. By him. Insulting him. By him வராதே. by தான் அங்க இருக்கு. எப்படி my father னு கொடுக்கவே கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன் சார். his father கொடுத்தீங்கன்னா சப்ஜெக்ட், நீங்க சப்ஜெக்ட் வச்சுக்கணும். by இங்க இருக்குது. இதோட நம்பர் சொல்லுங்க. 14. பாத்துட்டு சொல்லுங்க. உடனே வந்துரும். 14. இந்த நம்பர் சொல்லுங்க, பார்த்தா வந்துரும். அதுல 14 எப்பயுமே 2 சார். இப்ப பாருங்க, ஒரு சிம்பிளான இது. அது கொஞ்சம் தடுமாற்றம் இருக்கு பாத்தீங்களா? ஏன்னா பிராக்டிஸ் பத்தல. கொடுப்போம் இன்னொரு 10-15 மினிட்ஸ் நான் கொடுக்குறேன் அடுத்ததுக்கு போறதுக்கு முன்னாடி. ஏன்னா அவ்வளவு முக்கியமானது இது. வந்து ஆப்ஜெக்ட போடுறதுக்கு பயங்கரமா யோசிக்கிறீங்க. ஹி வந்து ஹிம்மா மாறும் அப்படின்னு. ஏன்னா இங்க பை இருக்குது, 14 இருக்குது, பாசிவ் வாய்ஸா இருக்குது. அந்த ஆப்ஜெக்ட் தான் சப்ஜெக்டா மாறும். பை ஃபாதர். அதே மாதிரி இந்த சப்ஜெக்ட் ஆப்ஜெக்டா மாற போகுது. ஆக்டிவ் வாய்ஸ்ங்கிறப்ப. சோ நெக்ஸ்ட் பார்க்கலாமா? All right, let's do this.
I இப்படி போடுங்க. நான் வந்து இதை மாத்துறேன், நீங்க இது பாத்துக்கங்க. I have been insulted. தமிழ் என்னங்க? I have been insulted. நான் அவமானப்படுத்தப்பட்டிருக்கிறேன். நான் அவமானப்படுத்தப்பட்டு இருக்கிறேன். இருக்கிறேன். இதை மட்டும் நீங்க தெளிவா புரிஞ்சுட்டு I have been insulted. இப்ப நம்பர் இது போட்டுங்க. ஜஸ்ட் உங்க இதுக்கு என்ன நம்பரா இருக்கு போட்டதான் உங்களுக்கு தெரியும். அது ஆக்டிவா பேசிவா? சார் 4 15 சார். அந்த 4ன்னு சொல்லிடக்கூடாது, படார்னு தட்டி விட்டுரும். ஏன்னா 4 வந்து I have been insulting இல்லையா? இதை வச்சுட்டு அது சொல்லிடக்கூடாது. அப்படியே ஆப்போசிட் பாத்தீங்க. ஓகே சார். அப்படியே ஆப்போசிட். இது 4 இன்சல்டிங் மாறின. நல்லா பாருங்க, இதான் டேஞ்சர். இங்கிலீஷ்ல உள்ள டேஞ்சர். படிச்சு இந்த இடத்துல கத்துக்கணும். I have been insultingனா நான் அவமானப்படுத்தி இருக்கிறேன். நான் அவமானப்படுத்தி கொண்டே இருக்கிறேன். நான் I have been insulting her. நல்லா பாருங்க, அவளை நான் அவமானப்படுத்தி கொண்டே இருக்கிறேன். ரொம்ப சிம்பிளா போச்சு. இதுல யாரு அவமானப்படுறது? யாருங்க இதுல? அவ அவமானப்படுறா. அருமையா ஆன்சர் பண்ணுங்க. I have been insultedல அவமானப்படுறது யாருங்க? இங்க நான் இன்சல்ட் பண்றேன். இங்க வந்து நான் இன்சல்ட் பண்றேன். இங்க நான் இன்சல்ட் ஆகுறேன். நான் இங்க இன்சல்ட் பண்றேன். நான் இங்க இன்சல்ட் ஆகுறேன். நல்லா பாத்துங்க. நான் இங்க இன்சல்ட் பண்றேன். நான் இங்க இன்சல்ட் ஆகுறேன். அப்படியே ஆப்போசிட். படார்னு போயிடும். இப்ப சுமதி இப்ப சொல்லுங்க. ஆக்டிவா மாத்துங்க, மீனிங்க மாத்தாம. I has been நம்பர் சொல்லிட்டு சொல்லுங்க. 15 வந்து 7 வருமா? ஏன் வருது? 3 சார். 3 சார். இப்ப சப்ஜெக்ட் போடுங்க. சப்ஜெக்ட் போடுங்க. கடகடன் போட்டு கொடுங்க. சப்ஜெக்ட். I have insulted. ஓ, சப்ஜெக்ட் போடுங்க. Sir, I have எப்படி வரும்? எப்படி வரும்? தான் இங்க சப்ஜெக்டா இருக்கு. someone has insulted sir. ஆமா, someone. இப்ப நமக்கு தெரியாதப்ப someone போட்டுருங்க. அதனாலதான் உங்க பேப்பர்ல வந்து என்ன பண்ணுவாங்க, தெரியாதப்ப பாசிவ் வாய்ஸ் யூஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. கரெக்டா ரிப்போர்ட்டிங் பண்ணிட்டு போயிடுவாங்க. someone as insulted as insulted அப்புறம் me sir. நோட் பண்ணிக்கிங்க. இது எல்லாமே நோட் பண்ணிக்கணும் நீங்க. ஏன்னா அந்த தடுமாற்றம் போய் இப்ப சொல்லுங்க. இந்த அர்த்தமும் இந்த அர்த்தமும் ஒண்ணா? இதுவும் yes sir. இது ரெண்டும் ஒண்ணு. இது அப்படியே ஆப்போசிட்டா வந்துக்கிறீங்களா? ஆமா சார். ஏன்னா நான் இங்க இன்சல்ட் படுத்தப்பட்டேன், இங்க நான் இன்சல்ட் பண்றேன். அதனாலதான் சொல்றது, அந்த 12, 8, 20 தரவா இருக்கணும். இங்கிலீஷ்ல அது தரவா இருந்தா போதும். பாக்கி எல்லாமே எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் தான். பாக்கி எல்லாம் ஆட் ஆகிட்டே போகும். சார் someone has insulted me அதுக்கு என்ன சார் தமிழ்ல? சொல்லுங்க. someone has insulted me அதுக்கு என்ன சார் தமிழ்ல? யாரோ ஒருத்தவங்க என்ன அவமானப்படுத்தி இருக்காங்க. ஓகே சார், தேங்க் யூ. யாரோ ஒருத்தவங்க, யாருன்னு தெரியல, அவமானப்படுத்திருக்காங்க. இதுதான் பாருங்க. இதே போடுற பாருங்க. இது பாருங்க. my purse has been stolen. இதேதான் அது. புவனேஸ்வரி இதை சொல்லுங்க பாப்போம். my purse has been stolen தமிழ்ல சொல்லுங்க பாப்போம். என்னோட பர்ஸ் யாரோ திருடி இருக்கிறார். இங்க பாருங்க. my purse has been stolen. இதுக்கு தமிழ்ல என்னுடைய பர்ஸ் திருடப்பட்டு இருக்கிறது. என்னோட பர்ஸ் திருடப்பட்டு இருக்கிறது. அதே 15 தானே? எஸ் சார். அதே 3 தானே மாறும். அதே 3 தான் மாறப்போகுது. இது மாத்தி சொல்லுங்க. பாருங்க, இந்த இடம் இது ஒர்க் அவுட் பண்ணிட்டீங்கன்னா போதும். அதே 3 தான் இங்க.
இது என்ன தெரியணும் உங்களுக்கு, இந்த விஷயம் தெரியணும். ஸ்டீல், ஸ்டோல், ஸ்டோலன், ஸ்டீலிங், ஸ்டீலர்ஸ். ஸ்டீல்ஸ். ஸ்டீல்ஸ் அது வந்து ஸ்டீல்ஸ் படிக்கணும். ஸ்டீல்ஸ். someone has been stolen. I have been insulting her. இப்ப மாத்தி விடுங்க. I have been insulting her. இது என்ன பண்ண முடியும்? Number 4. She has insulted by me. Oh. Thanks, sir. Bank. She has insulted me. இப்ப என்ன me பண்ணுவீங்க? வராது. She She has She insulted has been being been insulted she has by been. me. So I have been insulting her. She has been being insulted by me. இது வந்து அவங்க யூஸ் பண்ண மாட்டாங்க. எந்த ஒரு எழுத்துலையும் நீங்க பார்க்க முடியாது. 2 போட்டுடலாமா? நமக்கு தெரியும், தமிழை வச்சு டெரிவ் பண்ணிட்டோம். ஆல் ரைட், நல்லா பாத்துக்கோங்க. ஏன் வந்து இது வந்து இப்படி இருக்குங்கிறது ஒரு ரொம்ப கேர்ஃபுல்லா பாத்துக்கணும். இது வந்து இந்த ஆக்டிவ் வாய்ஸ், இந்த பாசிவ் வாய்ஸ், ஆக்டிவ் பாசிவ். ஸோ இதுக்கு நம்ம கட்டாயமா வருவோம், திருப்பி வருவோம். அதுக்கு முன்னாடி ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்துடும், குயிக்கா போயிட்டு வந்துடும். இது ரிவிஷன் பண்ண மாதிரி ஆச்சு, நீங்க பார்த்த மாதிரி ஆச்சு. நான் போனேன். I went. I went. நான் போய்க்கொண்டே இருப்பேன். I will have gone. I will have been going. அப்பாடா, சூப்பரா சொன்னீங்க. ஏன்னா இதேதான் உங்களுக்கு ஆக்டிவ் டு பாசிவ் கன்வர்ஷன்ல இருக்கணும். I have been going. I will have been going. அருமை அருமை அருமை. ஸோ இந்த மாதிரி ஒரு இது இருக்கப்ப I will have been going வந்து நம்பர் வந்து 12. நல்லா பாத்துக்கோங்க. I will have been going. All right. நான் போவேன். I will go. நான் போக முடியும். I can go. இப்ப பாருங்க, என்ன யோசிங்க, இந்த இடம் பாருங்க. நான் போக 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 முடியும். நான் போக போக முடியும். இந்த மாடல் வெர்ப் தான் இது பண்ணது. நான் போக முடிந்தது. I could go. I could go. சோ இது மட்டும் நான் கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணிருக்கணும். இப்ப கொஞ்சம் கஷ்டமானதெல்லாம் பின்னாடி வரலாம், ஈஸியானதை முடிப்போம். நான் போக வேண்டும். I have to go. I have. இப்ப நீங்க வந்து அப்படி போடலாம், I have to go. இதுதான் I have to go தான் I must go. I must go. நோட் பண்ணிக்கங்க, ரெண்டையும் நோட் பண்ணிக்கங்க. சோ அந்த ஸ்பிரிட்ல வந்து நிறைய நம்ம பார்க்கலாம். மஸ்ட 2ஆ உடைச்சிங்கனாக்கா அது have to வா மாறும். கட்டாயம் போகணும்னா must go சொல்லலாம். மஸ்ட் கட்டாயமா இப்ப பாருங்க, நான் போயிருக்க வேண்டும். I should have gone. இப்ப I should have gone. அப்புறம் I must have gone. ரெண்டும் உண்டு. ரெண்டுத்துக்கும் அர்த்தம் என்னன்னு பின்னாடி சொல்ற வித்தியாசம் என்னன்னு. I must have gone. நீங்க தனியா இது மாதிரி செப்பரேட்டா சொன்னீங்கன்னா should have gone or must have gone. ஆனா ரெண்டும் டோட்டலா டிஃபரெண்ட் மீனிங்கும். இப்ப தமிழ்ல வந்து ஒரே மாதிரி இருக்கும், போயிருக்க வேண்டும்னு சொல்லுவோம்.